வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு கூட எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட சந்தேகமா கேட்ட விஷயம் ராசி கற்களின் சூட்சமங்கள். இதைத்தான் நம்ம பேச போறோம். நிறைய பேரு, சார் எனக்கு ரிஷபராசியா இருக்கு, நான் வைரம் போடலாமா? நான் கடகராசியா இருக்கு, முத்து போடலாமா? நான் சிம்ம ராசியா இருக்கு, மாணிக்கம் போடலாமா? இப்படி கேட்கறாங்க. இப்ப ராசி கற்கள் அப்படிங்கிறது முதல்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கணும். ராசி கற்களா, ராசிக்கு கற்களா, இதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகின்ற முறை அப்படின்னா ராசிக்கு கற்கள் பரிந்துரை பண்றது இல்லை. உங்க லக்னப்படி யார் யோகாதிபதியோ, அந்த யோகத்தை பெற்று தருகின்ற வல்லமை யாருக்கு இருக்கிறோ அந்த கற்களை போடுவதால் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். அந்த ராசி கற்களே அந்த கற்கள், அந்த ஸ்டோன் போடுறோம்னா அதுவே பெரிய உயரத்துல நம்மளை கொண்டு உட்கார வச்சோம்னா அதுவும் கிடையாது. எப்படி நம்ம உடம்புல எல்லா பேர்பாட்ஸும் ஒவ்வொரு விஷயத்த செய்து முக்கியமோ அது மாதிரி ராசி கற்களும் இந்த ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தத்தில் ஒரு சின்ன சப்போர்ட். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ வான்மண்டலத்தில் இருந்து வருகின்ற கதிர்வீச்சை பெற்று உங்கள் உடலுக்குள் அது புதுப்பித்து அது ஒரு டவர் மாதிரி செயல்பட்டு உங்களை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா ஒரு சின்ன ஒரு சதவீதத்தில் அது கட்டாயம் நடக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மட்டுமே, ராசிக்கற்கள் மட்டுமே என்னை உயர்த்தி விடுமா, நான் உயரத்துக்கு சென்று விடுவேனாம் அப்படின்னா அதுவும் கிடையாது. உங்க ஜாதகத்தில் உங்கள் லக்னப்படி யார் முதலில் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உங்களை லக்னப்படி தசாபுத்திநாதர்கள் எப்படி இருக்கிறார்கள். இந்த தசை நடக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் விருச்சிக லக்னம், அவருக்கு குரு நீசம்னு வைங்க, மகரத்துல நீசமாயிறாரு. அப்ப கனக புஷ்பராகம் என்ற ரத்தினக்கல்லை அவர் போடும்போது அந்த குருவோட ஆற்றல் கொஞ்சமா பெற்றுக்கும், இல்ல ஒரு சதவீதத்துல பெற்றுக்கும். அதனால நெருக்கடிகள் 100 இருக்குன்னா 70 கொஞ்சம் கம்மியாகும். இது கட்டாயம் உண்மை. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இத இப்ப குரு விருச்சிக லக்னமாகி குரு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காருன்னு வைங்க. சார் இப்ப நான் அவருக்கு மோதிரம் போடலாமான்னா நீங்க மோதிரம் போட்டாலும் போடலைனாலும் தப்பில்லை. அந்த கல், அந்த கனக புஷ்பராக ரத்தினக்கல் போட்டாலும் போடனாலும் தப்பில்லை. போடுறதுனால இன்னும் உயர்வு கிடைக்குமா சார், அதுக்கு நான் போடலாமான்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும், நீங்க போட்டுக்கலாம். போடலைன்னா தப்பு நடந்துருமானா கண்டிப்பா நடக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் உங்களுக்கு என்ன நன்மை செய்யணுமோ அவர் செய்வார். நல்லா இருக்கிற உடம்புக்கு இன்ஜெக்ஷன் தேவையில்லை, டேப்லெட் தேவையில்லை. ரொம்ப வீக்கானவங்களுக்கு, உடம்பு சரியில்லைனவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம்னா மருத்துவர்கள். அப்போ இந்த உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த விஷயத்தில் உங்களுடைய ரத்தின கற்கள், அதாவது ராசி கற்கள் அப்படிங்கிறத உங்கள் லக்னத்துக்கு தான் நீங்க பார்க்கணும். லக்னத்தை விடுத்து நீங்க வேற ஏதாவது நீங்க பண்றீங்க, ராசிக்கு கற்கள் போடுறீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க கடகராசியா இருக்கீங்க, நான் ஒரு முத்து மோதிரம் கல் வச்சு முத்து மோதிரம் போடலாமான்னு கேட்குறீங்கன்னா, உங்க தனுசு லக்னமா இருந்தீங்கன்னா அந்த கடகம் 8ஆம் இடமா போயிடும். அப்ப 8ஆம் அதிபதியை ஆக்டிவேட் பண்றதுனால நிறைய நெருக்கடிகளும் பேராசைகளும் உங்களுக்குள்ள உற்பத்தி ஆயிடும். இதுதான் கண்டென்ட் மெயின், நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மிதுன லக்னமா இருக்காரு, அவர் பவள மோதிரம் போடுறாருன்னு வைங்க. ஏற்கனவே செவ்வாய் அவருக்கு என்னென்ன கொடுமை செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். அவர் அப்புறம் பவளத்தை ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டாருன்னா அவர் எப்படி நல்லது செய்ய முடியும்? இன்னும் சும்மா ஆடுறவனுக்கு சூடம் காட்டுற மாதிரி அது பிரச்சனையை அதிகமா தான் செய்யும். இதே ஒருத்தர் மீன லக்னமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் லக்னாதிபதி குரு, அவர் போய் சிம்மத்துல மறைஞ்சிடுறாரு 6ஆம் இடத்துல. அப்ப நீங்க ராசி கற்கள்ல கனக புஷ்பராகம் போடுறீங்கன்னா கண்டிப்பா போடலாம். அடுத்தது ஒருத்தர் மகர லக்னமா இருக்கிறாரு, அவர் லக்னாதிபதி சனி, அவர் போய் உங்களுக்கு
மேசத்துல நீசமாகிறாரு, ப்ளூ சஃபையர் போடலாம், கருநீல கற்கள் போடலாம். எந்த இடத்துல ஒரிஜினல் நல்ல பர்ஃபெக்டா கொடுக்குறாங்கிறத உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான். அது நம்ம கையில் இல்லை. ஒரு நல்ல இடமா கிடைச்சிருச்சுன்னா லக். அது நீங்க எங்க வாங்கணுமோ அது நீங்க அங்க வாங்கிக்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல, உங்களுக்கான ஒரு நம்பிக்கையான இடங்கள்ல போய் வாங்குங்க. நீங்க அதுக்கான ரத்தின கற்கள் ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் நகைக்கடைகள்ல எல்லாம் விற்கிறாங்க. சார் உங்களுக்கு இந்த இடம் தெரியும், அந்த இடம் தெரியும், நான் யாருக்கும் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. நீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் வாங்கிக்கணும். அதுதான் என்னுடைய விஷயம். இப்ப ஒருத்தர் நவரத்தின கற்கள் மோதிரமா போடலாமா சார் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் யார் செவ்வாயினுடைய ஆதிக்கமோ அவர்கள் நவரத்தின கற்களை போடலாம். மேச லக்னம் மேச ராசி, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி, செவ்வாய் உச்சம். செவ்வாய் யாருக்கெல்லாம் விருச்சிகத்தில் இருக்கோ மேசத்தில் இருக்கோ அவர்கள் நவரத்தின கற்கள் அணியலாம். மற்றவங்க அணியக்கூடாதுன்னா, மற்றவங்க அணியும் போது பலன் கம்மி, அவ்வளவுதான். அதே போல ஒருத்தருக்கு ஒரு கிளைண்ட் என்கிட்ட போன்ல கேட்குறாங்க, சார் எங்க ஒய்ஃப் சிம்ம ராசி, அவங்க வைரம் போடலாம். அதான் சொல்ல, ஏற்கனவே ராசிக்கு அல்ல, உங்க லக்னப்படி சுக்கிரன் வலுத்து இருக்காரா, நல்லவரா. மேல் லக்னக்காரங்களுக்கு வைரம் போட்டு என்ன செய்யறது? சுக்கிரன் ஏற்கனவே அஷ்டமாதிபதி, வைரத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டு தொந்தரவு, அது ஆகாது. அப்போ உங்க லக்னப்படி அந்த பிளானட் நல்லவரா கெட்டவரா, உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. சார் நான் இவர் கெட்டவரா இருக்கிறாரு, இவரை சரி செய்யறதுக்கு தான் நான் மோதிரம் போடுறேன், கற்கள் போடுறேன்னா அது தப்பான கான்செப்ட். கண்டிப்பா அது கிடையாது. அதுக்கு நீங்க இறை பிரார்த்தனைகளுக்கு போயிடலாம், அதோட அதிதேவதைகளை பிடிக்கலாம். அதுக்காக நான் ஒரு கெட்டவர் அவரை மோதிரமா போட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கெட்டதுதான் வருமா நல்லது வருமா யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லை. நிறைய பேர் பண்ற தப்பு இந்த ராசிக்கு இந்த மோதிரம்னு சொல்லி நீங்களா போய் ஒரு ராசி கற்களை போட்டுட்டு ஒன்றும் நடக்கல சார்னா, முதல்ல அது ஒரிஜினலா இருக்கணும் போடும்போது. ரெண்டாவது உங்க லக்னத்துக்கு ஒரு நல்லவரா இருக்கணும். அப்படி இல்லாம நீங்கள் போட்டீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஆனா சிலருக்கு போட்டு நல்லா இருக்கு சார், நான் ராசி கற்கள் தான் போட்டு நல்லா இருக்குன்னா, உங்க சட்பலம் இருக்கு. உங்க ஜாதகத்துல சட்பலம் அப்படின்னு ஒரு தேர் இருக்கு. ஒரு 6 விஷயத்தோட சேர்ந்த பலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சட்பலத்துல ஒரு கிரகம் வலுத்து இருக்கும், அதிக மதிப்பெண்ணோட இருக்கும் அந்த சட்பலம். அந்த ரிங் போடுவார், அவர் அதே ராசிக்காரர் இருப்பார், சக்சஸ் ஆயிருப்பார். இது சூட்சமா மறைமுகமா இருக்கும். ஏதோ சொற்பமா ஒரு 5 பேர் 10 பேருக்கு தான் சொல்ல முடியும். ஆனா லக்னப்படியான ஒரு விஷயத்தை எடுத்து அதற்கான கற்களை தேர்ந்தெடுங்க. ராசி கற்கள் நான் போடலாமா சார்னா தாராளமா போடலாம். இப்ப என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னா ராசி கற்கள் நீங்க போட்டே ஆகணும்னு இன்னைக்கு வரைக்கும் யாரையுமே வலியுறுத்தினதே இல்லை. அது ஒரு பேசிக், ஒரு சின்ன சப்போர்ட். நான் தான் சொன்னேன், உடல் உறுப்புகள்ல எல்லா உறுப்புகளுமே நமக்கு பிரயோஜனம் தான். ஒண்ணு இல்லைனாலும் கூட சிரமம் தான். அது மாதிரிதான் இப்ப ராசிக்கற்கள் இல்லைன்னா அந்த ஜாதகம் இயங்காதனால இல்லை, இயங்கும். ஆனால் ராசிக்கற்கள் போடுறதுனால நமக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமா நல்லது நடந்துருமானா உங்க லக்னத்தை வச்சுதான் நீங்க பார்க்கணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு விரல் இல்லைன்னா வாழ்ந்துடலாம், ஆனா ஹார்ட் இல்லைன்னா வாழ முடியும். ஹார்ட்டுங்கிறது உங்க கிரக அமைப்பு, தசாபுத்தி. விரல் மாதிரியான சின்ன சப்ஜெக்ட் இந்த ராசிக்கற்களுடைய தன்மை. இதெல்லாம் நீங்க உணர்ந்து செலவு பண்ண போறீங்க. ஒரு கோல்டு எடுக்கணும் இன்னைக்கு அப்படின்னா, ஒரு கல் வச்சு மோதிரம் செய்யணும்னா எவ்வளவு செலவாகும் நீங்க யோசிக்கணும். அப்படி அந்த காசு வீணாயிடக்கூடாது, விரயமாயிடக்கூடாது. போட்டீங்கன்னா இந்த கற்கள் போட்ட கொஞ்சம் மேன்மைக்கு வந்திருக்கேன், மனசு நிம்மதியா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்போ 9 கிரகத்துக்கான கற்களை தாண்டி நிறைய உப கற்கள், உபரத்தினங்கள்னு சொல்லுவோம். அதெல்லாமே உங்களுக்கு சில பேருக்கு அமெத்திஸ்ட் போடுவாங்க. அமெத்திஸ்ட் போட்டாங்கன்னா அந்த கெட்ட பழக்கங்கள் கம்மியாகும். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அதே மாதிரி நிறைய ரத்தின கற்கள், உபரத்தின கற்கள்லாம் நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு, வெரைட்டியா இருக்கு. டைகர் ஐன்னு ஒண்ணு இருக்கு, அது போடும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ரெஷன் குறையும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணலாம். வைரம் போடுறீங்க அப்படின்னா வைரம் வாங்கி முதல்ல ஒரு மாசம் 2 மாசம் உங்க கூட பர்ஸ்லயோ பேக்கெட்லயோ வச்சு ஒரு மடிச்சு வச்சு டிராவல் பண்ணி பாருங்க. அதனால என்ன மாதிரியான வைப்ரேஷன்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. இதை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம், அதனால தப்பு இல்லை. இதுக்காக நீங்க சார் ராசிக்கற்கள் எனக்கு என்ன போடணும், எனக்கு ஏதாவது பார்த்து சொல்லுங்கன்னு போன்ல கேட்டீங்கன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா முதல்ல போன் அட்டன் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்ற மாதிரியான கால் சூழல் எனக்கு கம்மி.
ஏன்னா நீங்க உங்களை மாதிரி நீங்க மட்டும் கூப்பிடுறீங்க, நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களை மாதிரி டெய்லி 200-300 பேர் கூப்பிடுறாங்கிறது நீங்க யோசிக்கணும். அதனால அது அப்படி ஒரு டிஸ்கஷன் தேவைன்னா உங்க ஜாதகத்தை பார்த்து அதற்கான விஷயங்களை கேட்கும்போது நான் கண்டிப்பா பரிந்துரை பண்ணுவேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சார் இந்த மாதிரி அது ஒரு நம்ம பார்க்கும்போது நீங்க கேட்கிற கேள்விக்கு அது விடையே கிடைச்சிடும். தனிப்பட்ட முறையில கூப்பிடுறவங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் கன்சல்டிங்ல இருப்பேன், போன் எடுக்கிறது உதவியாளர் எடுப்பாங்க. அப்ப அவங்க அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. நீங்க எங்கூட பேசணும்னா நான் கன்சல்டிங் இருக்கும்போது நான் கண்டிப்பா உங்க கூட பேச முடியாது. இல்ல வாட்ஸ்அப் பண்றீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் முழுமையா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சோசியல் மீடியாக்குள்ள போய் பார்க்கறது கிடையாது. ஏன்னா எனக்கு ஜோதிடம் தான் உலகம். வர்ற கிளைண்ட்டுக்கு என்னால் முடிந்த வரை இருக்கின்ற வரை நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துல நான் இருக்கேன். நிச்சயமா அந்த ராசிக்கர்களோட விழிப்புணர்வு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சார் என்ன எப்படி எல்லாம் இருக்கும் பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரி நீங்க யோகம் சுப கிரகங்கள் பத்தி நீங்க உங்க லக்னத்துக்கு யார் சுபர் அது வீக்கா இருந்ததுன்னா அது போடுங்க, வீக் இல்லைன்னா விட்டுருங்க. உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்கு சந்திரன் போய் 8ல மறைகிறார், நீசமா இருக்காரு, அவர் சுகாதிபதி, ஒரு முத்து மோதிரம் போடுங்க, தப்பே இல்லை. அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பெற்றுக் கொடுக்கும். ஹெல்த்ல இருக்கிற சின்ன சின்ன குறைகளை தீர்த்து மனசை ரிலாக்ஸ் பண்றது இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை, கற்கள் ஒரிஜினலா இருக்கணும். அது எங்க கொடுக்குறாங்க எங்க கிடைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ நீங்களா பார்த்து உங்களுக்கு அது பாக்கியம் கிடைச்சா நல்ல கல் கிடைச்சது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வாங்கி போட்டு மகிழ்ச்சியாக இருங்கள். ரத்தின கற்களும் ஒரு சிறிய சப்போர்ட் பண்ணி நமக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும் தான், அதுல மாற்றம் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.